அதிரடியாக பல திருப்பங்களை இப்போ வந்து பாக்யலட்சுமி சீரியலில் கொண்டு வர ஆரம்பித்த உடனே அத்தனை பேரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இந்த சீரியல் முடிய போகுதா, ஒரு வழியாக பாக்யலட்சுமி முடிய போகுதா அப்படிங்கிறது தான். இவங்க என்ன எதிர்பார்த்து வந்து இந்த கதையை ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா, ராதிகாவுக்குன்னு ஒரு குழந்தையோ இல்லை வந்து பாக்கியாவுக்கு ஒரு மறுமணம், பழனிசாமியோட கல்யாணம் அப்படின்னா இருக்குன்னு பார்த்தா, பழனிசாமி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார போனவர் திருப்பி வரவே இல்லை, இன்னமும் அங்கேயே தான் செட்டில் ஆகிட்டார். அவர் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியும் தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு திருப்பமாக இந்த ராதிகாவோட குழந்தைங்கிறத ஆல்ரெடி கலைச்சி விட்டு அதை வச்சு ஏற்கனவே ஈஸ்வரியை ஜெயிலில் போட்ட சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையில் அடுத்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக கதையில் வரப்போகிறது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ராதிகா கோபி இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய உறவே வந்து முறிச்சுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ராதிகாவும் கோபியும் மாற்றி வந்து எனக்கு ஒன்றை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவது தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுவே வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம். ஒருத்தர் வாழ்க்கை வந்து பிடிக்கலன்னு பிரிஞ்சு போன அப்புறம் இன்னொரு டிவோர்ஸுக்கு பிறகு மறுமணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அதை சீரியலில் காமிச்சாங்க, நம்ம பெருமைப்பட்டு இருக்கும் போது கோபி பண்ணது தப்பு. ஆனால் ராதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஏமாந்த மாதிரி தான் கோபி கிட்ட. இப்போ ஆனால் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து கோபியை காப்பாற்றி நான் தான் வந்து மனைவியின் கையெழுத்து போடுறாங்களாம் பாக்கியா. அதுக்கு எல்லாரும் போடுங்கிறாங்க. எப்படி முன்னாள் மனைவி இப்போதான் நான் தான் மனைவின்னு கையெழுத்து போட முடியும்? ராதிகா ஒரு கேஸ் போட்டு இவங்களை உள்ள கூட தள்ளிடலாம். அதுக்கு வந்து ஈஸ்வரி கையெழுத்து போட்டாங்க, இல்லை தான் பிள்ளைங்களே கையெழுத்து போட்டுச்சுன்னு கூட இருக்கலாம். மனைவி தான் கையெழுத்து போடணும், மனைவி பிரிஞ்சுட்டாங்க, மனைவி கூட சண்டையில் இருக்காரு, அதனால வந்து உயிருக்கு அப்படியே போன்னு விட்டுட்டீங்களான்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம். அதை வைக்காம கதையை கொண்டு போகிறது ஒரு மாதிரி தலைவலியாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது?